ஆண்டவர் சொல்ல நீ பொய்யே சொல்லிட பரவாயில்ல. ஆண்டவரை நான் தீர்க்கதரிசி எப்படி பொய் சொல்றது? நானே சொல்லி கொடுக்குறேன் சொல்லி நீ பெரிய பரிசுத்தவான்மா நினைச்சிட்டு நிக்கிற. சில பேருக்கு இப்ப என்ன பிரச்சனைடா, அந்த பாஸ்டர்மாருக்கெல்லாம் கர்த்தரை விட இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். கர்த்தரே ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டாலும் இவங்க போடவே நாங்கள் வல்லமையுள்ள பாஸ்டர்மார். நாங்கள் வெள்ளை அங்கி தரித்துத்தான் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே குருத்தோலை அந்த பாட்டை பாடுவாங்க. இஞ்சால பாடு நடனமாடி சோஸ்தரிப்பேன். அது என்ன பைலா பீட்ல வருது? எந்த பீட்ல வந்தாலும் எல்லா பீட்டுமே எல்லா புகழுமே இறைவன் ஒருவனுக்கே. எல்லா புகழும் ஒருவனுக்கே. நாங்க எப்படி பாடினாலும் எப்படி ஆடினாலும் எப்படி ஆராய்ச்சாலும் நாங்க யாருக்காக செய்கிறோம்? எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்க என்னத்தை பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அதை யாருக்காக பண்ணணும்? கர்த்தருக்காக பண்ணிரு. நீ இறைச்சி சாப்பிட்டானா, மீன் சாப்பிட்டானா, வெஜிடபிள் சாப்பிட்டான, பாலே குடிச்சான, மோரை சாப்பிட்டான, நீ புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்கென்றே செய்ய கடவீர்கள். அல்லேலூயா. எல்லாத்தையுமே பண்ணுங்க, ஆனா அது யாருக்காக பண்ணுங்க? கர்த்தருக்காக பண்ணுங்க. யாருக்காக பண்றோன்றதான் இம்பார்ட்டன்ட். ஆமே. நல்லா கோழியை பொறிச்சு கறி வைக்கும் போதும் யாருக்காக பண்றோன்றது என்ன இருக்கு முக்கியம். சில பேர் வீட்டில் சமைக்கும் போதே சட்டி பானைலாம் உருட்டி கோபத்திலேயே சமைக்கிறாங்க. ஆனா என்னுடைய கணவனுக்காக சமைக்கிறேன்னு சமைச்சா அப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனப்பூர்வமான சந்தோஷமாய் சமைக்க முடியும். அல்லேலூயா. யாருக்காக செய்கிறோம் என்கிற ஒரு தோட்டம் அங்க வரும்போது உங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் வந்துடும். இது என்னத்துக்கு செய்வானே என்று நினைச்சுக்கிட்டா சந்தோஷமா செய்யவே அந்த சாப்பாடு உப்பு புளி ஒன்றும் சரியாவே இருக்காது, செட் ஆகாது. ஆனா உப்பு புளியே போராட்டிலும் சில நேரம் சாப்பாடு நல்லா இருக்குமே தெரியுமா? நல்ல மனசு வச்சா நடக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல மனசு வைக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காய் அவர் மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறார்.